Hello everyone. இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான கேல்குலேட்டர் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேல்குலேட்டருக்கான அவுட்புட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம மெஜாரிட்டியாக HTML அண்ட் CSSஐ வந்து யூஸ் பண்ணி அதிகமான வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து முழுக்க JavaScriptை பேஸ் பண்ணது தான். இதுலேயும் நம்ம HTML அண்ட் CSSலாம் யூஸ் பண்ண தான் போகிறோம். பட் வந்து JavaScript தான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ண போகிறோம் லாஜிக்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ இந்த கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது நாலுத்தையுமே பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு ரீசெட் பட்டன் அண்ட் ஈக்குவல் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா கேல்குலேஷனையுமே பண்ணோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அதே மாதிரி அதை டிவைட் பண்ணால் இது வந்து டெசிமலுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரியே இது வந்து ரொம்ப பெரிய டிஜிட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே 8888 போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ஆகாமல் இங்கே வந்து ஒரு அழகான ஸ்க்ரால் பார் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இந்த கேல்குலேட்டரை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை இப்படி ஸ்க்ரீனை வந்து சின்னதாக்கிக்கிறேன். ஆக்கிட்டு என்னுடைய VS கோடில் index.html, style.css அண்ட் script.js அப்படின்ட்டு 3 ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே வந்து நான் லிங்க்கும் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் இப்போது இங்கே பின்னாடி வந்து பின் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து கோ லைவ் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து லைவ் ப்ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த அவுட்புட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே கோடிங் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே தேவை. அண்ட் டிஸ்பிளேயில் வந்து ஒரு நம்பர். ஸோ இது வந்து H1 அண்ட் அதுக்கப்புறமா கீழே வந்து இன்னொரு டிவ் அண்ட் அந்த டிவ்வில் வந்து எல்லா பட்டன்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவை. வாங்க வந்து இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் ஒரு டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிவ்னு போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து மெயின் கேல்குலேட்டர். ஓகேவா. ஸோ கிளாஸ் வந்து கேல்குலேட்டர்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே ஸோ ஸ்மால் c கொடுத்துக்கலாம் இங்கே. அண்ட் இதுக்கு கீழே வந்து இன்னும் 2 டிவ் டேக் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு டிவ் டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஸ்பிளேக்கு. ஓகேவா. ஸோ கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு calculator dash டிஸ்பிளேன்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேமு. அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு H1 தேவை. ஓகேவா. ஸோ H1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் Ctrl S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். அண்ட் இதுக்கு கீழே அதாவது இந்த டிவ் முடிஞ்சதுக்கப்புறமா மெயின் டிவ்வில் இன்னொரு டிவ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த டிவ் வந்து பட்டன்ஸ்க்கான டிவ். இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா. கிளாஸில் வந்து calculator dash பட்டன்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து பட்டன்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் வந்து அதை ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகேவா. வேல்யூ வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். கிளாஸ் வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஏன்னா ப்ளஸ், மைனஸ், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது நாலுத்துக்குமே வந்து நம்ம ஆப்ரேட்டர்ன்ற கிளாஸை கொடுத்துக்கலாம். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெருசாக கிளாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பட்டன்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா. தென் இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 16 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு நான் கிளாஸ் நேம் கொடுக்கல, நான் பின்னாடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம கிளாஸ் நேம் மாற்றி டிலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம காப்பி பேஸ்ட் என்ன பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 16 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 ஆச்சு. ஸோ 16 வாட்டி ஆகிடுச்சு. ஓகேவா. அண்ட் இதை வந்து நம்ம இப்போ மாற்றணும் இல்லையா. ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து ஜஸ்ட் இதை 2 இடத்துலையும் சேர்த்து மாற்றணும்னா நீங்கள் VS கோட் யூஸ் பண்ணிங்கன்னா Command D or Control D கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். அண்ட் மைனஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து டிவிஷன். ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து கேல்குலேட்டரில் சிம்பிள் வந்து இப்படி இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வந்து டிவிஷன் சிம்பிள் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் இப்படியே விட்டுடுறேன். நான் அதுக்கப்புறமா இதுக்கு கூகுளில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 சிம்பிளையும். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து 789ன்னு எழுதணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் 789 4 5 6 1 2 3ன்னு இருக்குது. ஸோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம எழுதிக்கணும். அப்போ தான் கேல்குலேட்டர் கரெக்டாக வரும். 7 8
9ன்னு போட்டுக்கோங்க. ஃபோர் 5 6 1 2 கொடுத்துக்கோங்க. தென் வந்து 3 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டாட் வரணும். தென் அதுக்கப்புறமா 0 வரணும். தென் அதுக்கப்புறமா சி வரணும், கிளியர் பட்டன். அண்ட் இதை வந்து இன்னொரு வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஈக்குவல் சைன் வரணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பட்டன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கூகுளில் போயிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னு போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான், ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு வந்து இப்போ நம்ம கிளாஸ் நேம்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் வந்து ஆப்ரேட்டர்னு கொடுத்துக்கோங்க. பேஸ்ட், இங்கேயும் பேஸ்ட், இங்கேயும் பேஸ்ட். அண்ட் ஈக்குவலுமே வந்து ஒரு ஆப்ரேட்டர் தான். ஸோ ஈக்குவலுக்குமே வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கிளாஸை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாஸ் கொடுத்துக்கலாம், ஈக்குவல் சைன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டேஷ் SIGN கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரியே நம்ம CSS எழுதும்போது ஆப்ரேட்டருக்கு கீழே ஈக்குவல் சைன்னு எழுதணும். அப்படி இல்லைனா இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு CSS ஸ்பெசிஃபிசிட்டி தெரியும் நம்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம், கிளியர் டேஷ் BTN கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த டாட்டுக்கு வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் நேம். அண்ட் இது ஒரு கிளாஸ் நேமுக்கு வந்து டெசிமல்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கிளியர்னு மட்டும் இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டில் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கிளியர் டேஷ் BTN வரும். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து HTML முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நம்ம பெருசாக HTML யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம இப்போ ப்ராப்பராக CSS Grid System எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். Grid System வச்சு இதை ஸ்டைல் பண்ணணும். ஸ்டைல் பண்ணிட்டா இந்த CSS மார்க்கப்பும் முடிஞ்சிருச்சு. அதோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லாஜிக்கு போயிட வேண்டியதான் ஜாவாஸ்கிரிப்டுக்கு. ஸோ இப்போ வாங்க style.css வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம style.cssல இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டைலிங் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்டையர் HTML வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்டர் பாக்ஸ்ன்னு போட்டுட்டு பாக்ஸ் சைஸிங் வரும். ஸோ நான் பார்டர் பாக்ஸ்ன்ற வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா என்டையர் பாடியுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மார்ஜின் தேவையில்லை. தென் வந்து மினிமம் ஹைட் வந்து 100 வியூ போர்ட் ஹைட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஜஸ்டிஃபை, கான்டென்ட் வந்து சென்டர், லாஸ்ட்டாக அலைன் ஐட்டம்ஸ் வந்து அதே சென்டரில் கொடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சென்டரில் அழகாக அலைன் ஆகிடும். தென் அதுக்கப்புறமா கேல்குலேட்டர் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லீனியண்ட்டான பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியண்ட்டில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு UI கிரேடியன்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும்.
ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அழகான பேக்ரவுண்ட் கிரேடியன்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையானது வந்து இதுதான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வேறு கிரேடியன்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் பண்ணணும்னா, இங்கே கெட் சிஎஸ்எஸ் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட்னு இருக்குதா, ஜஸ்ட் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பாடியில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Ctrl S கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் அழகாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இதை க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கால்குலேட்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணும் பேக்ரவுண்டில், அண்ட் அதே மாதிரி விட்த் வேணும் 400 பிக்சல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து 12 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ பொறுத்த வரைக்கும் 0, 5 பிக்சல், 30 பிக்சல், -5 பிக்சல், RGBAன்னு கொடுத்துட்டு 0, 0, 0, 0.6. ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் ஷேடோ கிடைக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னா. ஸோ Ctrl S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டிஸ்பிளே வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். கால்குலேட்டர் டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றிக்கோங்க பிளாக்குன்னு. தென் வந்து அதில் இருக்கிற கலர் வந்து ஒயிட்டில் வரும். தென் இதில் வந்து நமக்கு மார்ஜினை தூக்கிடலாம். தென் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கோங்க. அலைன் ஐட்டம்ஸ் ஏற்கனவே அது சென்டரில் தான் இருக்குது. ஸோ வேறு எங்கேயோ டைப் பண்ணிகிட்ருக்கேன், அது இங்கே பண்ணணும். அலைன் ஐட்டம்ஸ் ஏற்கனவே வந்து சென்டரில் தான் இருக்குது, பட் வந்து இது ப்ரௌசர் வைஸ் மாறும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்டர்னு கொடுத்துக்கிறது வந்து எப்பயுமே சேஃப் தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஃப்ளெக்ஸ் சென்டர்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல Ctrl S கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரமாக இது வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா H1 வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதில் வந்து H1 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து எனக்கு வேண்டாம். இதை வந்து கொஞ்சம் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா தெரியும். 25 பிக்சல்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட் சைஸை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ அகெயின் இதுவுமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் கூகுள் ஃபாண்ட் எதையுமே வந்து இது பண்ண போகிறதில்ல. ஸோ மேக்கு அல்லது விண்டோஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது ரொம்ப டார்க்கராக இருக்குது, எனக்கு வந்து டார்க்கராக வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். தென் அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும், இங்கே வந்து கொஞ்சம் பார்டர் வந்து ரேடியஸ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ கீழே வந்து இல்லை, அதாவது டிஸ்பிளேல வந்து இந்த 2 கார்னரில் இல்லை, பட் வந்து மேலே இருக்க எட்ஜஸில் வந்து கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டாப் லெஃப்டில் 10 பிக்சல், டாப் ரைட்டில் 10 பிக்சல், பாட்டம் லெஃப்டில் 0, பாட்டம் ரைட்டில் வந்து 0. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கிடச்சிடும், ஓகேவா? அண்ட் இதில் வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதாவது இந்த index.html நான் போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ சும்மா இந்த மாதிரி 888888 கொடுத்தேன்னா இது வந்து நமக்கு வந்து இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது. பட் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து இது ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஜஸ்ட் வந்து நான் ரேண்டமாக நம்பர் கொடுக்குறேன். இங்கே வந்து ஸ்க்ரால் பார் இருக்குது இல்லையா, இங்கே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டம் ஸ்க்ரால் பார் வந்து நம்ம போடலாம். அண்ட் அதே மாதிரியே ப்ரீபில்ட் ஸ்க்ரால் பாரும் இருக்குது. ஸோ இந்த ப்ரீபில்ட் ஸ்க்ரால் பார் வந்து நமக்கு தேவை அப்படின்னா, இந்த கால்குலேட்டர் டிஸ்பிளே H1 இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ டேஷ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். பட் வந்து இங்கே ஸ்க்ரால் பார் வந்து நமக்கு தெரியல இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சில இதில் வரும், சில டிவைசஸில் வரும். நீங்கள் இப்போ நீங்கள் விண்டோஸ் டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்க்ரால் பார் அழகாக தெரியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரியே கூகுள் க்ரோம் இல்லாமல் நீங்கள் சஃபாரி அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது இது தெரியறதுக்கு. பட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இது தெரியாது. இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டம் ஸ்க்ரால் பார் தான் கொடுத்தாகணும். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி மறுபடியும் நான் அதை போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டம் ஸ்க்ரால் பார் தான் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இந்த கஸ்டம் ஸ்க்ரால் பார் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெப்சைட் இருக்குது, WT3 ஸ்கூல் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கஸ்டம் ஸ்க்ரால் பார் W3 ஸ்கூல்ன்ட்டு கூகுள் க்ரோமில் போடுங்க. போட்டுட்டு இந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கீழே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் இது வந்து JavaScript கோர்ஸ் தான். அதனால வந்து நம்ம பெருசாக இந்த CSSலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவை வந்து ஒரு கஸ்டம் ஸ்க்ரால் பார். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கோட் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்க்ரால் பார் வந்து இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து கூகுள் போங்க, இது அப்படியே டைப் பண்ணுங்கள், கஸ்டம் ஸ்க்ரால் பார் W3 ஸ்கூல்னு போடுங்க. ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஃபஸ்ட்டு லிங்க்ல இருந்து இந்த கோடை வந்து அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து CSS வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த பட்டன்ஸை மட்டும் தான் இன்னும் ஸ்டைல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோம்னா நமக்கு இது முடிஞ்சிருச்சு. பட் இந்த பட்டனை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து இங்கே ப்ராப்பராக லே அவுட் இருக்குது இல்லையா, 4ன்னு இருக்குது, தென் 3 3 3 3ன்னு இருக்குது, இந்த ஈக்குவல் டு சைன் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த லே அவுட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். இந்த லே அவுட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து CSS Grid System வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, Grid System தான் யூஸ் பண்ணணும். Grid System தான் ஒரு டேபிள் மாதிரியான அலைன்மெண்ட்டை வந்து நமக்கு தரும். ஸோ Grid System பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோஸில். இப்போது ஜஸ்ட் வந்து இந்த கோட் அலாங் மட்டும் பண்ணுங்கள். CSS கிரிட்டை வச்சு நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் போட்டுட்டு கால்குலேட்டர் டேஷ் பட்டன்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அகெயின் பட்டனா பட்டன்ஸான்னு பார்த்துப்போம். ஓகே, பட்டன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? பட்டன்ஸ்ன்னு கொடுத்துட்டு டிஸ்பிளேல வந்து நான் கிரிட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் அழகாக அலைன் ஆகிடுச்சு. இதில் வந்து கிரிட் டெம்ப்ளேட் டேஷ் காலம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனை காலம் வந்து நமக்கு தேவை, எத்தனை காலமில் வந்து நமக்கு அலைன் பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூ. ஸோ நான் ரிப்பீட்டுன்னு கொடுத்துட்டு 4ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 1FRன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது 4 1FR அப்படின்னா இருக்கிற மொத்த ஸ்பேஸையும் 4ஆக டிவைட் பண்ணிடும். ஒரு இதையும் ஒன்றா, அதாவது வந்து இப்போது ஈக்குவல் ஸ்பேஸில் வந்து இது பண்ணோம். இப்போ வந்து நம்ம இங்கே 2FRன்னு கொடுத்தோன்னா 2 இது வந்து பாதி ஸ்பேஸ் எடுத்துக்கும், 2 இது வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். நமக்கு வந்து இங்கே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆனாலே போதும். அதனால வந்து நான் இதை இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஸ்பேஸ் வரக்கூடாது. ஜஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும். அண்ட் லாஸ்ட்டாக கிரிட் கேப் கொடுத்துக்கோங்க. 10 பிக்சல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு வந்து பேடிங் தேவை. இதையும் வந்து நான் 10 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஈக்குவல் சைன் வந்து நமக்கு பெருசாக போகணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டாட் ஈக்குவல் டேஷ் சைன்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு கிரிட் காலம்னு கொடுத்துட்டு -2 கொடுத்துக்கோங்க. -2 கொடுத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் ரைட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ரைட்டில் வந்துருச்சு. இது வந்து இப்போ பெருசாகணும்னா இது வந்து எத்தனை ரோ தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கிரிட் ரோ அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கிரிட் ரோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 2 span 4ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு அழகாக பெருசாக வந்துடும்.
ஸோ இவ்வளோ தான் வந்து கிரிட் சிஸ்டம். நம்ம இந்த சிம்பிள் கோடை வச்சு இதை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ ஸ்டைல் பண்ணிட்டா இந்த இது வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? அதாவது வந்து நமக்கு இந்த சிஎஸ்எஸ்ஸே மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பட்டனுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டைல் வந்து எழுதிக்கிறேன். மினிமம் ஹைட் வந்து எனக்கு 50 பிக்சலில் வேணும். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சலில் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் வந்து 100ன்னு கொடுத்துக்கிறேன். பார்டர் வந்து எனக்கு தேவையில்லை, நான் நன்னுன்னு கொடுத்துக்கிறேன். பட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு தேவை. ஃபைவ் பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து அழகாக ரவுண்ட் ஆகிடுச்சு. தென் வந்து கர்சர் வந்து நான் பாயிண்டர்னு கொடுத்துக்கிறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து RGB கொடுத்துட்டு ஸோ 200 கொடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து கிரே கலர். ஓகேவா? 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் பட்டன் வந்துடும். தென் ஆப்ரேட்டருக்கு வந்து நமக்கு வேறு கலர் இல்லையா? ஸோ ஆப்ரேட்டர்னு கொடுத்துக்கோங்க. இதை வந்து பொதுவாக கிரேன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அதை விட இது டார்க்கர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த 200 அப்படிங்கிறது ஒரு லைட் கிரேக்கும் டார்க் கிரேக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கலரு. ஸோ இந்த கிரேன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டான கிரே வந்துடும். அண்ட் கலர் வந்து நம்ம ஒயிட் கொடுத்துக்கலாம். தென் லாஸ்ட்டாக ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா இந்த சீன்ற கிளியர் பட்டன். ஓகேவா? இது வந்து நமக்கு ரெட் கலரில் வேணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து RGB வேல்யூ கொடுத்துக்கலாம் அகெயின். ஸோ ஃபுல் ரெட்டு வேணும், பட் எக்ஸாக்டான ரெட் இல்லாமல் கொஞ்சம் லைட்டராக. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே நான் வந்து 40 கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதோடைய கலருமே வந்து ஒயிட்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஈக்குவல் சைன் வந்து நமக்கு க்ரீன் கலரில் வேணும். அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈக்குவல் சைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து வராது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து RGBன்னு போட்டுட்டு ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம இங்கே போட்டு நமக்கு வந்து இந்த கலர் வந்து அப்ளை ஆகலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 2 கிளாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஈக்குவல் சைனுன்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ரேட்டர்ன்ற கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஈக்குவல் சைன் அப்படிங்கிறத வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி மூலியமாக ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேட்டருக்கு கீழே வந்து இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுக்கு மேலே வைக்கும்போது கொஞ்சம் அழகாக ஹவர் ஆகுது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஹவர் ஆகுது. பட் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹவர் ஆகலை. ஸோ இப்படி ஹவர் ஆகுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் ஸ்டைல்ஸ் இருக்குது இல்லையா? இதுக்கு கீழே பட்டன் கொடுத்துட்டு ஹவர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்து உங்களுக்கு தெரியும், ஃபில்டர்னு வந்து நமக்கு ஒரு இது இருக்குது, இன்பில்ட் ஸ்டைல் இருக்குது. அதில் பிரைட்னஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 110% கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அழகாக வந்துருச்சு. பட் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டராக வருது, பட் நமக்கு வந்து இங்கே வந்து டார்க்கராக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ மாற்றலாம். அகெயின் சேம் தான், டாட்னு போட்டுட்டு கிளியர்னு கொடுத்துட்டு ஹவர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து அகெயின் பிரைட்னஸ்ன்னு கொடுத்துட்டு 90% கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இது வந்து கிளிக் பண்ண மாதிரி காட்டும். நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பட்டன் ப்ரெஸ் ஆகுற மாதிரி காட்டுதா? பட் இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு பட்டன் ப்ரெஸ் ஆகுற மாதிரி காட்டலை.
அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சூடோ கிளாஸ் இருக்குது ஆக்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா பட்டன்னு கொடுத்துட்டு ஹோவருக்கு பதிலாக ஆக்டிவ்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்துட்டு சிம்பிள் தான், 1 பிக்சல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஒய் ஆக்சிஸில். ஸோ அகெயின் இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் கிளிக் ஆகுற மாதிரி அழகாக தெரியும். அண்ட் சில ப்ரௌசரில் வந்து என்ன ஆகும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது சைடில் வந்து அசிங்கமாக ஒரு அவுட்லைன் இருக்கும். நமக்கு வந்து இங்கே மேக் யூஸ் பண்ணுறதால வரல, மேபி நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கனாலோ இல்லை வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணாலோ அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இதையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் மட்டும் அழகாக இருந்தால் போதாது, எந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணாலும் அழகாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு நன்னு கொடுங்க. பொதுவாக நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதை சுற்றி வந்து ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் வரும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா தெரியல, மேபி ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை போகிறதுக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ்னு கொடுத்துட்டு அவுட்லைன் நன்னு கொடுத்தா தான் அது போகும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், கால்குலேட்டரை வந்து நம்ம எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு, HTML அண்ட் CSS வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம JavaScript யூஸ் பண்ணி லாஜிக்ஸ் எழுதிட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சு போயிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து மொபைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு சின்ன மீடியா query மட்டும் நம்ம எழுதணும். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி ஸ்ட்ரிங்க் ஆகுது, பார்க்குறதுக்கு வந்து நல்லா இல்லை. பட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு சைடில் வந்து கேப் வச்சு உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இது இல்லை. ஸோ அதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு மீடியா query மட்டும் எழுதணும். ஸோ இந்த மீடியா query வந்து லாஸ்ட்டாக எழுதுங்க. இந்த இடத்துல வந்து நாட் மீடியான்னு போட்டுட்டு ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸ் விட்த்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 600 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கால்குலேட்டரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டையர் கால்குலேட்டர்லையும் விட்த் வந்து 95% நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் Ctrl+S கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக லைக் வந்து நீங்கள் ஸ்க்ரீனை வந்து எவ்வளோ சின்னது பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரிங்க் ஆகும். ஆகி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 2.5%, ரைட் சைடில் வந்து ஒரு 2.5% வந்து கிடைக்கும். ஓகேவா? கேப்பு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சிஎஸ்எஸ். இதுக்கப்புறம் நம்ம script.jsக்குள்ளே போகலாம். போயிட்டு நம்ம வந்து லாஜிக்ஸ் எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இந்த styles.cssக்குள்ளே கொடுத்துட்டு நான் script.jsக்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ராப்பராக லிங்க் ஆகிருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ script.js வந்து ப்ராப்பராக லிங்க் ஆகியிருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து லாஜிக்ஸ் எழுதிட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். சரி வாங்க நம்ம இப்போ வந்து ஒரு லாஜிக்காக வந்து எழுதலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து லாஜிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த index.htmlல இதை வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா இது வந்து 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம லாஜிக்ஸ் எழுதிட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கால்குலேட்டர் டிஸ்பிளேன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் query செலக்டர்னு கொடுத்துட்டு h1 வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே ஒரே ஒரு h1 தான் இருக்குது. ஸோ அந்த h1 வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தென் அகெயின் அடுத்த கான்ஸ்ட் இப்போ வந்து இன்புட் பட்டன்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அகெயின் இது வந்து ப்ளூரலில் கொடுத்துக்கோங்க, சிங்குலரில் கொடுக்காதீங்க. டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் ஆல்னு கொடுத்துட்டு எல்லா பட்டனையுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தென் ஃபைனலாக கான்ஸ்ட் clear btnன்னு கொடுத்துக்கோங்க கிளியர் பட்டனுக்கு. அண்ட் இது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஐடி கொடுத்தோம். ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துட்டு clear dash btnன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அந்த 3 குளோபல் வேரியபிளை வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சென்ட் நம்பர் வேல்யூன்றதை வந்து நான் கொடுத்துட்டு நம்பர் அப்படிங்கிற பேராமீட்டரை வந்து வாங்கிக்கிறேன்.
ஜஸ்ட் வந்து நான் இதை கான்சோல் லாக் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சின்ன கரெக்ஷனு, இந்த இடத்துல வந்து கிளியர் பட்டனில் நம்ம வேல்யூ சீன் கொடுத்துருப்போம், அந்த வேல்யூ வந்து தூக்கிடுங்க இந்த கிளியர் பட்டனில். ஓகேவா? ஸோ அது வந்து ராங், அங்கே வேல்யூ வரக்கூடாது, கிளியர் பட்டனுக்கு வேல்யூவே இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து எழுத போகிறோம். இன்புட் பட்டன்ஸ் டாட் ஃபார் ஈச்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபார் ஈச் பட்டன்ஸ், இங்கே ஏன் ப்ளூரலில் போட சொன்னோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சிங்குலரில் போட போகிறோம். ஸோ ஒரு பட்டனும் வந்து நம்ம க்ராஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம குரூப்பாக வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரை ஒரு மாதிரியும், ஆப்ரேட்டர்ஸை ஒரு மாதிரியும், இந்த டாட்டை வந்து ஒரு மாதிரியும் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எழுதுறேன். ஓகேவா? இன்புட் பட்டன் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் லென்த் 0வாக இருந்ததுன்னா, ஏன்னா வந்து இந்த அகெயின் இந்த HTML வந்து இந்த இது எதுக்குமே வந்து கிளாஸ் நேம் இல்லை இல்லையா? ஸோ இதை வந்து தனியாக பிரிக்கணுங்கிறதுக்காக லென்த் வந்து 0வாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? கிளிக்குன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஃபங்க்ஷனு, அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் வந்து சென்ட் நம்பர் வேல்யூங்கிறத வந்து கொடுத்துட்டு இன்புட் பட்டன் டாட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் எஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து ஜஸ்ட் டெவலப்பர் டூல்ஸ் போயிட்டு, ஓகே இது வந்து வேல்யூ. ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக வருது அண்ட் ஃபைனாக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரியே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு எல்ஸ் கேஸ் எழுதிக்கலாம். எல்ஸ் இஃப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளாஸ் லிஸ்ட்டில் கண்டெய்ன்ஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஃபங்க்ஷன் எழுதணும், பட் இப்போதைக்கு வந்து நம்ம இதே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஃப்யூச்சரில் இதை மாற்றிக்கலாம், இப்போதைக்கு வந்து இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆப்ரேட்டர் கரெக்டாக. ஸோ இங்கே எஸ் வராது, அதனால தான் அது ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. தென் சேம் தான் டெசிமலுக்கும். அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் வெறும் எல்ஸ் மட்டும் எழுதலாம். எதுக்கு எல்சிஎஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா, எல்ஸ்ன்னு நம்ம வெறும் எல்ஸ் மட்டும் கொடுக்காம, அதாவது இந்த எல்சிஎஃப் கொடுக்காம வெறும் எல்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தோம்னா இந்த சி பட்டன் கிளியர் பட்டனும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இங்கே எல்சிஎஃப் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா? கண்டெய்ன்ஸ்ன்னு கொடுத்துட்டு டெசிமல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் டாட் வச்சாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இந்த கான்சோல் லாகுக்கு பதிலாக இங்கே தெரிகிற இந்த வேல்யூ வந்து நம்ம அந்த மேலே வந்து, அதாவது இந்த டிஸ்பிளேல வந்து காட்டுற மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கான்சோல் லாகை இங்கேருந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டு calculate display டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த calculator டிஸ்பிளே, அதாவது இந்த H1ல என்ன டெக்ஸ்ட் இருக்குதோ அதுக்கு பதிலாக இந்த நம்பரை வந்து நீ கொடுத்துடு அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே வருது. பட் வந்து இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் 87ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 87ன்னு வரணும், பட் வந்து உங்களுக்கு சிங்கிளாக வருது. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை delete பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்பிளே வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு calculator display டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த calculatorல என்ன வேல்யூ தெரியுதோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது டெக்ஸ்ட் கான்டென்ட்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு, ஸோ இதோடைய வேல்யூ வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவோடைய வேல்யூ வந்து 0வாங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ இந்த இடத்துல வந்து 0 இருக்குதாங்கிறத வந்து பார்க்குறோம். இதை வந்து நீங்கள் இஃப்எல்ஸில் கூட எழுதிக்கலாம், பட் வந்து நான் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதுறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்பர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, டிஸ்பிளே வேல்யூ வந்து 0வா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். ஆமாம் ட்ரூவாக இருந்ததுன்னா
நம்பர், அதாவது நம்ம கிளிக் பண்ணுற நம்பரை வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணும். எங்கே ஆட் பண்ணும்? இந்த டெக்ஸ்ட் கான்டென்ட்டில் வந்து ஆட் பண்ணும். இன்கேஸ் அப்படி இல்லைனா ஓகேவா. ஸோ இது வந்து எல்ஸ், அது நீங்கள் எல்ஸ் எழுதுற மாதிரி தான். இது இஃப் கேஸு, இது வந்து எல்ஸ் கேஸு. ஸோ இந்த எல்ஸ் கேஸில் வந்து என்ன பண்ணுன்னா டிஸ்பிளே வேல்யூ ப்ளஸ் நம்பர் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு 66ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 65 கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து 65 காட்டுது. பட் இதுலேயுமே ஒரு சின்ன பக் இருக்குது. இது வந்து 065ன்னு காட்டுது, 65ன்னு காட்டாமல். ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம்னா நான் வந்து இந்த நம்பராக கொடுத்துட்டேன், ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஓகேவா. அகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் 65 கொடுத்தீங்கன்னா 65 வரும். பட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். நம்ம வந்து இங்கே அடிஷன் தானே பண்ணுறோம், டிஸ்பிளே வேல்யூவை நம்பரோட ஆட் தான் பண்ணுறோம். ஸோ நான் 65 கொடுத்தா நமக்கு வந்து இங்கே 11 தான் காட்டணுமே தவிர 65 காட்டக்கூடாது. ஏன் 65 காட்டுதுன்னா இது வந்து ஒரு H1 டேகு. H1 டேக் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே ஸ்ட்ரிங் தான். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறோம். அதனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி காட்டுது. ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் தான் அவுட்புட் வரும். ஸோ நம்ம 0 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட இதை ஆட் பண்ணுறதால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் கிடைக்குது. அதனால நமக்கு வந்து 65 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேல்குலேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இதை அகெயின் நம்பராக மாற்றி தான் கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்பிளேல காட்டுறது ஸ்ட்ரிங் தான், நம்பர் கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து இங்கே 65 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரீசெட் பட்டனை வந்து சரி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஆகணும். பட் வந்து ஆகவே இல்லை. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம், ரீசெட் ஆல்னு கொடுத்துட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிளியர் பட்டன் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் நம்ம எழுதணும். இப்போதைக்கு இது தேவையில்லை. நம்ம வந்து ஈவெண்ட் லிஸ்னர், நம்ம இந்த லாஜிக் எழுதிட்டு ஈவெண்ட் லிஸ்னர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து 0 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா. அதாவது ஸ்ட்ரிங்கில் 0 கொடுங்க. அகெயின் நான் சொன்னது 0ங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பர் கிடையாது. ஸோ நீங்கள் நம்பர் 0 கொடுத்தீங்கன்னா அது நம்பராக மாறிடும். அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. கிளியர் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரீசெட் ஆல் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கொடுத்தாலும் சிஎம்க்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். ஓகேவா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 0 ஆகிடும். பட் இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளமையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து இந்த டெசிமல் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே 65 கொடுத்துட்டு 2 வாட்டி டாட் கொடுத்தாலும் வரும், 3 வாட்டி டாட் கொடுத்தாலும் வரும். அண்ட் அதே மாதிரியே 36ன்னு கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டு திருப்பி டாட் கொடுத்தாலும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும். அண்ட் அதே மாதிரியே ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் டாட் கொடுத்தாலும் உங்களுக்கு டாட் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஏன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 98 ப்ளஸ் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு 5னா 98.05 தான் நமக்கு தெரியும். பட் இந்த டாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 0.5 தான் அவ்வளோ நமக்கு தவிர டாட் 5 விடக்கூடாது. இது வந்து கேல்குலேட்டரில் இது தப்பு. இது வந்து சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் இது கரெக்ட், மேத்தமெட்டிக்ஸில் கரெக்டு. பட் ஜென்ரல் கேல்குலேட்டரில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். ஸோ இதையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம டெசிமல் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ரீசெட் ஆல் ஃபங்க்ஷனுக்கு மேலே இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் டெசிமல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேல்குலேட்டர் டிஸ்பிளேல, அதாவது இந்த டிஸ்பிளேல ஏற்கனவே டெசிமல் பாயிண்ட் இருக்குதாங்கிறத வந்து நான் பார்க்குறேன். இன்கேஸ் டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா நான் டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் இருந்ததுன்னா நான் எதையுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ நான் இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். இஃப் கேல்குலேட்டர் டிஸ்பிளேல டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா. டாட் இருக்குதாங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா இல்லைன்னா ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து இருக்குதான் தான் செக் பண்ணணும், இல்லாமல் இருக்குதாங்கிறத வந்து செக் பண்ணாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லைன்னா இந்த லாஜிக்கை வந்து இது ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் இல்லைன்னா கீழே எழுதுகிற லாஜிக்கை வந்து இது ஒர்க் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் இது வந்து ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் லிட்ரல், அகெயின் சிங்கிள் கொட்டேஷன் கிடையாது. ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டேபுக்கு மேலே இருக்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாலர் சிம்பிள் கர்லி பிரேசஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகும். கேல்குலேட்டர் டிஸ்பிளே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்னு கொடுத்துருங்க. அண்ட் இந்த இடத்துல வெளியில், அதாவது அந்த கர்லி பிரேசஸ்க்கு வெளியில் டாட் வைங்க.
அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல ஆட் ஈவெண்ட் லிசனரில் இதை வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஆட் டெசிமல் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் 89 கொடுத்தீங்கன்னா டாட் வந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு வாட்டி தான் வரும். பட் வந்து நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி டாட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் அகெயின் 89 பக்கத்தில் வந்து நமக்கு ப்ளஸ் வரக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு நம்பர் வந்துட்டு தான் நமக்கு ப்ளஸ் வரணும். ஸோ அதை வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம அந்த டெசிமலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் மைனஸ் இது எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் 78ன்னு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேட்டருடைய வேல்யூவை இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். கரெக்டான வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கேல்குலேஷன் போட முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு யூஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்னொரு 3 வேல்யூ தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இப்போ இடையே வச்சுக்கிறேன். ஒரு 3 வேல்யூ வந்து நமக்கு தேவை. ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் தான், அந்த வேல்யூ வந்து மாறாது. பட் வந்து நமக்கு 3 மாறக்கூடிய வேல்யூ வந்து தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு ஒன்று எழுதிக்கிறேன். ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். அகெயின் இது வந்து நம்பர் 0 ஸ்ட்ரிங் 0 கிடையாது. ரெண்டுத்துக்குமே வந்து குழப்பிக்காதீங்க. ஆப்ரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு வந்து அதை எம்டி ஸ்ட்ரிங்காக போட்டுக்கலாம். ஓகே, டைப்போ எரர். அண்ட் லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து இது ஃபால்ஸ்ன்னு இருக்கட்டும். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு நம்பரை வந்து நம்ம இன்புட் வாங்கிட்டு ப்ளஸ் அமுக்கிட்டு செகண்ட் நம்பர் வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இல்லையாங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இது ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் வேல்யூவே முடிக்கலன்னு அர்த்தம். ட்ரூன்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை முடிச்சுட்டு செகண்ட் வேல்யூக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறது வந்து மீனிங். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இந்த யூஸ் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் தான். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பராக மாற்றணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்பராக மாற்றுறதுக்கு கரண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் அப்படிங்கிறது இந்த கேபிட்டல் நம்பர். ஓகேவா? n வந்து கேபிட்டலில் போடுங்க. நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அதை வந்து உங்களுக்கு நம்பராக மாற்றி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக மாற்றி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எதை நம்பராக மாற்ற போகிறோம்னா அகெயின் கேல்குலேட்டர் டிஸ்பிளேல இருக்கிற டெக்ஸ்ட் கான்டென்ட்டை வந்து நம்ம நம்பராக மாற்ற போகிறோம். நம்பராக மாற்றி கரண்ட் வேல்யூவில் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன லாஜிக் வந்து நம்ம எழுதணும். என்ன லாஜிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இருக்குதா இல்லையாங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லைனா கரண்ட் வேல்யூவை ஃபர்ஸ்ட் வேல்யூவாக மாற்றணும். ஸோ ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபால்சி வேல்யூவாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். 0 அப்படிங்கிறது வந்து ஃபால்சி வேல்யூ. ஸோ ஃபால்சி வேல்யூவாக இருக்கிறதால இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்குற ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்தது. அது வந்து இந்த ஆப்ரேட்டராக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து கான்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் வராது. கமா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ அகெயின் ஆப்ரேட்டர் இஸ்ன்னு போட்டுட்டு ஆப்ரேட்டர்னு போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டெவலப்பர் டூல்ஸ் போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் 78+ன்னு கொடுத்தேன்னா ஓகே நமக்கு வந்து கான்சோல் லாக் வரல. ஏன் கான்சோல் லாக் வரலன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம மாற்றவே இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த சென் நம்பர் வேல்யூவை தூக்கிட்டு யூஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்சோல் லாக் வரும். 78 கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 78, ஆப்ரேட்டர் இஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அண்ட் இப்போ வந்து 98ன்னு கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அப்டேட் ஆகலை, ஏன்னா வந்து நம்ம 98ன்னு கொடுத்துட்டோம், ஆப்ரேட்டர் வந்து இதாகிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரீசெட் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இங்கே பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம வேல்யூ கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூலாம் வந்து இதுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது இந்த ரீசெட் ஆல் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா இது வந்து இதுடைய ஒரே வேலை இது வந்து 0 பண்ணுறது தான். ஸோ ரீசெட் ஆகுதா ஆகலையாங்கிற அப்படின்ற ஐடியா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு காட்டலை. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது மூணுத்தையுமே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ரீசெட் ஆல்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் லெட் கீவேர்டை வந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 87 கொடுக்குறேன், ப்ளஸ் கொடுக்குறேன், அகெயின் நான் ரீசெட் கொடுக்குறேன், 32 கொடுக்குறேன், மைனஸ் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இந்த வேல்யூவை எடுத்து செகண்ட் வேல்யூ வந்து நம்ம ஒன்று எடுத்துட்டு தென் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு முடிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த செகண்ட் வேல்யூக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, யூஸ் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனில். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு கான்சோல் லாக் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இதை நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஏன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வேல்யூவை வாங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு எல்ஸ் கேஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. எல்ஸ் கேஸில் வந்து console log கரண்ட் வேல்யூ வந்து நம்ம இப்போதைக்கு வந்து கான்சோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் நம்பர் வந்து நம்ம ரெடி இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ரெடி அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் அதாவது இதில் இருக்கிற வேல்யூவை தான் இங்கே காட்டுது. ஸோ அதை வந்து காட்டுறதுக்கு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்குதான்றதை வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது ட்ரூ ஆகிடும். ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா கால்குலேட்டர் டிஸ்பிளேயோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட்டில் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூவை வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா இதுக்கப்புறமா நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக வந்து இன்னும் ஒரு சின்ன பக் இருக்குது. அது என்ன பக்னா நம்ம ப்ளஸுக்கு அப்புறமா டாட் வச்சு அது டாட் விழக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. பட் வந்து இது இன்னும் டாட் விழுந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கான்சோல் லாக்ஸ் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்குதான்றதை வந்து பார்க்கணும். இன்கேஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா. அதாவது இந்த டெசிமலை வந்து நம்ம போக விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் கொடுத்தா இது வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகிட்டா நம்ம என்ன தான் டாட் கொடுத்தாலும் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகாது. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் அது மீனிங். இப்போது நம்ம வந்து டெவலப்பர் டூல் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 89 கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு 87 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஸோ கரண்ட் வேல்யூ வந்து நமக்கு அந்த செகண்ட் நம்பர் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம செகண்ட் நம்பரை தான் வந்து கான்சோல் லாக் பண்ணும் இல்லையா. ஸோ 87 அப்படிங்கிறது வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்னுமே வந்து நல்லாவே வந்து கான்சோல் லாக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க, ஆப்ரேட்டர் கொடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து கரண்ட் வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45 ப்ளஸ் 27 கொடுத்துட்டு நான் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா 45 27 அப்படிங்கிறது வந்துருச்சு. பட் வந்து நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து வரணும். ஓகேவா. ஸோ 47 ப்ளஸ் 87 ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த லாஸ்ட் இருக்கிறது தான் வருது, நடுவில் இருக்கிறது வரல. ஸோ இதையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஸோ அதாவது நம்ம லாஸ்ட் கொடுத்தது மட்டும் தான் வரணும், கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து வரக்கூடாது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பக் தான். ஸோ 87 கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு 89 கொடுத்துட்டு இங்கே மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து மைனஸ் தான் வருது, அந்த +1 வந்து வரமாட்டுது. இது வந்து மைனஸ் ஆகிட்டு தென் வந்து அதுக்கப்புறமா அந்த மைனஸ் வரணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அகைன் வந்து நீங்கள் யூஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே போய்க்கோங்க.
ஸோ இந்த யூஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே போயிட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்கு முன்னாடி ஓகேவா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிக்கோங்க. ஆப்ரேட்டர் வேல்யூவும் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ட்ரூவா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து ஆப்ரேட்டர் ஓகேவா, அதாவது ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து இந்த ஆப்ரேட்டர் மட்டும் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகிடணும் ஓகேவா, கீழே இருக்க எதையுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த கான்சோல் லாக் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த கான்சோல் லாகுக்கு பதிலாக இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிறத வந்து போட்டுட்டா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த கான்சோல் லாகை வந்து இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து டைரெக்டாக கேல்குலேஷனுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த கேல்குலேஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து முன்னாடி எழுதிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கேல்குலேட்டர்னு கொடுத்துக்கோங்க, ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவிஷன் வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். அண்ட் இதில் வந்து நமக்கு 2 நம்பர் தேவை இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட டிவைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் வரும். ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. தென் வந்து மைனஸ் கொடுத்துக்கோங்க ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு வரணும். ஈக்குவல் டுக்கு நம்ம எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, செகண்ட் நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கேல்குலேஷனுக்கான லாஜிக்கை மட்டும் எழுதிட்டா நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஒரு எல்ஸ்லேருந்து அந்த கான்சோல் லாகை தூக்கணும் இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம கேல்குலேஷன் லாஜிக்கை வந்து எழுதணும். இப்போது கான்ஸ்ட் கேல்குலேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு calculate ஆப்ரேட்டர் வேல்யூ. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்த கீ, அதாவது இந்த கேல்குலேட்டோடைய கீ தான் வந்து இந்த ஆப்ரேட்டர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவிஷனா மல்டிப்ளிகேஷனா அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு. அண்ட் இதில் வந்து 2 வேல்யூ வந்து நமக்கு தேவை இல்லையா, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பருங்கிறது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, தென் வந்து கரண்ட் வேல்யூ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஞாபகம் வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் வேல்யூங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பரு, கரண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து கரண்ட் நம்பரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கான்சோல் லாக் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல calculation isன்னு கொடுத்துட்டு calculation கொடுத்துக்கோங்க. அகைன் இங்கே வந்து ஒரு கமா வரணும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து 89 கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து 1ன்னு கொடுத்தா நமக்கு வந்து 19 வரணும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா கேல்குலேஷன் இஸ் 90 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் அகெயின் இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா அகெயின் நீங்கள் 92ன்னு கொடுக்காம 91ன்னு வந்துருக்குது. அகெயின் ப்ளஸ் கொடுத்துட்டு 8 கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பக் இருக்குது, அதாவது வந்து நமக்கு இந்த 1 வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் ரெகுலராக, அதாவது தொடர்ந்து கேல்குலேஷன் போடும்போது நமக்கு வந்து பக் வருது இல்லையா. ஸோ இந்த பக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த எல்ஸ் கேஸில் வந்து இன்னொன்று எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்சோல் ஆகுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்து இந்த கேல்குலேஷன் வேல்யூவாக நம்ம மாற்றணும். ஸோ இப்போ தான் வந்து அந்த பக் வந்து போகும். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 12 ப்ளஸ் 5ன்னு கொடுத்துக்கிறேன், 17. அகெயின் மைனஸ் கொடுத்துட்டு 7 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 10 வரும். அகெயின் ப்ளஸ் கொடுத்துட்டு 14 கொடுத்துக்கிறேன், 24 வரும். அகெயின் ப்ளஸ் கொடுத்துட்டு 26 கொடுக்குறேன், 15 வரும். ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபைனலாக இந்த கான்சோல் லாகை வந்து நம்ம வந்து இந்த டிஸ்பிளேல மாற்றிட்டா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கேல்குலேட்டர் டிஸ்பிளே
டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்னு கொடுத்துக்கோங்க, ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு கேல்குலேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அண்ட் அகெயின் இது கீழே வரணும், இல்லைனா வந்து உங்களுக்கு பக் வரும். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 78 + 98 ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இன்டூன்னு கொடுத்துட்டு 98 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வரும். ஸோ அகெயின் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஸ்க்ரீனை தாண்டி போனாலும் நமக்கு வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்க்ரால் பார் வருது. அண்ட் ஃபைனலாக இதை ரீசெட் பண்ணிவிட்டு 36 கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு டாட் விழாது. அண்ட் ஃபைனலாக இன்னொன்று செக் பண்ணிடலாம். 39 கொடுத்துட்டு நான் ப்ளஸ் அமுக்கிட்டேன், பட் வந்து எனக்கு மைனஸ் பண்ணணும். ஸோ நான் திருப்பி மைனஸ் அமுக்கிட்டு 9 அமுக்கினேன்னா எனக்கு அந்த மைனஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுதான்னு கூட பார்க்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து இந்த மவுஸ் வச்சு தான் நம்ம நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கீபோர்ட் பட்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஈவெண்ட் லிசனர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இதில் வந்து நீங்கள் ஈவெண்ட் லிசனர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதையும் ஆட் பண்ணி நீங்கள் அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து நம்புகிறேன். நீங்களும் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணலை மல்டிப்ளிகேஷனுக்கு, நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் முடிஞ்சால் ட்ரிக்னாமெட்ரி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். பட் அது ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டட் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே பேசிக்கான ஒரு கேல்குலேட்டர். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மட்டும் பண்ணோம். வேணா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதான்ட்டு. அண்ட் அதே மாதிரியே இதோடைய அப்கிரேடட் வெர்ஷனான சயின்டிஃபிக் கேல்குலேட்டரையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இதே ப்ராஜெக்டை அப்படியே ஆங்குலர், ரியாக்ட் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை வந்து நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.